பிரைஸ் எல்லாம். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து இப்ப நான் நின்றுட்டு இருக்கிற இடம் பார்க் டவுன்ல இருக்குதுங்க. ராசப்பா செட்டி ஸ்ட்ரீட். என் பின்னாடி இருக்கிற அந்த ராமசாமி அப்படின்ற நாட்டு மருந்து கடை கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு மேல இங்க இயங்கிட்டு இருக்குதுங்க. இங்க சுத்தி வட்டாரத்துல மட்டும் இல்ல, மற்ற இடங்கள்ல இருந்து வந்து இங்க ஹோல்சேல் ரேட்ல வாங்கிட்டு போறாங்க. ஒரு 100 கிராம் நம்ம பொருள் வாங்குறோம்னா எப்படியும் 40 ரூபாய்ல இருந்து 50 ரூபாய் விலை குறைவா இருக்கும். ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த நாட்டு மருந்து கடையை பார்த்த உடனே எசேக்கியா ராஜா தாங்க ஞாபகம் வந்தாரு. ஆமாங்க, அவருக்கு எதுவான ஒரு வியாதி பட்டிருந்தாரு. அவர் மறிச்சிடுவாருன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு. ஆனா அவரு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்டு 15 ஆண்டுகளை தேவன் கிட்ட கேட்டு வாங்கிடுறாரு. ஆனா தேவன் அவரு உயிரோடு இருக்கிறதுக்கு ஏதுவா அவரோட பிளவுபட்டிருந்த அவரோட வியாதிக்கு அத்திப்பழ அடைய வச்சு அவர் சுகமா இருந்து அதுக்கப்புறம் 15 ஆண்டுகள் அவர் மேற்கொண்டு உயிரோடு வாழ்ந்ததா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம கூட ஆர்கானிக்ன்றோம், ஹெர்பல்ன்றோம். எதுக்காக? நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க. வேதத்திலயும் ஒரு ஆரோக்கியத்துக்கு டிப்ஸ் இருக்குங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவோட நிழல்ல இருக்கிற நமக்கு ஆரோக்கிய குறைவு வருமா என்ன? God bless you all.